ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 10th ஸ்டாண்டர்ட் போகிற பசங்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பற்றி கேட்டிருந்தீங்க. நாங்கள் இப்போ 9th 10th போகிறோம், எங்களுக்கு ஏதாவது ஸ்டடி டிப்ஸ் கொடுங்க, இல்லை ஐடியா கொடுங்க, ஹாலிடேஸில் எப்படி நாங்கள் யூஸ்ஃபுல்லாக படிக்கிறதுன்னு ஸ்டடி பிளான் கொடுங்கன்னெலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ தான் 9th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் மைண்ட் செட் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணோம், நம்ம மைண்டை ஃப்ரீ ஆக்கினா தான் நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்ட்டு. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டனால இந்த வீடியோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக இதில் ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், இல்லை வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போது நிறைய பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூலில் வந்து 7th சாப்டர் இல்லைனா 8th சாப்டர் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, பிகாஸ் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு குவார்ட்டர்லியோட போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் அதுலேயும் 3.15 வரைக்கும் தான் மேக்ஸில். 4th சாப்டரில் 1 and 2 ஜாமெண்ட்ரி, அப்புறம் ஃபிஃப்த்து சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, கிராஃப், அவ்வளோதான், சரிங்களா? இது மட்டும்தான் நம்மளோட குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணணும், சரிங்களா? அதுக்கு வந்து இப்போது ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது, மே மாதம் டைம் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் மேக்ஸ் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம மேக்ஸ் பார்க்கலாம், 1.5 hours அப்படி பார்க்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய ஆன்லைன் டியூஷன் எடுக்க போகிறேன்ட்டு. அது வந்து கம்மிங் ஃப்ரைடேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுலேயுமே நான் வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த மந்த்துக்குள்ளே, அதாவது மே மாதம், இந்த மந்த்னால் ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அப்போ அதே அந்த 2 லெசனே நம்ம வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் எடுக்கும் போது நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும்போது ஜூன் மாதம் கம்ப்ளீட்டாக ஒரு மந்த் இருக்குது, அதில் நம்ம அடுத்த 2 லெசன்ஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். யூனிட் டெஸ்ட் பேப்பர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ப்ளஸ் பிடிஏ புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில். ஸோ அதை நம்ம போய் வாங்கிட்டோன்னா அதில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ ஒரு கொஷின் நீங்கள் படிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா அதை எத்தனை வாட்டி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அப்போ தான் அது உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி நான் உங்களை பார்க்குறேன், ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க முடியலை, அடுத்த வாட்டி பார்க்குறேன், நீங்கள் யாருன்னு தெரியுது, உங்கள் பேர் தெரியுது, அடுத்த வாட்டி பார்க்கும்போது உங்களை பற்றி யோசிக்க முன்னாடியே உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்ட்டு, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ட பிறகு நீங்கள் எத்தனை வாட்டி அதை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஸ்டடி பிளானில் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த லீவில் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் தரவு பண்ணுங்கள். இப்போ ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் லெசன்ஸ் எடுக்கிறாங்க, பரவாயில்ல, அதையும் படிங்க, பிரச்சனையே இல்லை. ஸ்கூலோடு தான் ஃபாலோ பண்ணும், அவங்க என்ன டெஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணும். பட் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ், ஏன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து நமக்கு 2 5 மார்க்கு, செகண்ட் லெசன்லேருந்து 2 5 மார்க்கு கம்பல்சரி கூட செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்டு 2 மார்க் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கூட வரும். ஸோ வெயிட்டேஜ் ஜாஸ்தியான 2 லெசன் தான் ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ். அதை ஃபஸ்ட்டு நம்ம தரவு பண்ணணும். அதுலேருந்து எந்த கொஷின் எப்படி ட்விஸ்டடாக கேட்டாலும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டுட்ருந்தீங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலோட டெய்லி ஸ்டடி பிளான் 10th மேக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா, ஹிபா மேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். ஏன்னா லாஸ்ட் இயருக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், Day 1 என்ன பண்ணணும், Day 2 என்ன பண்ணணும், அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு புதுசாக நான் ஜூன் மாதத்துலேருந்து அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போ நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் இப்போதைக்கு நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ டைம் வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் உங்களோட
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் கொடுங்க. காலையில் முழிச்சு கொஞ்சம் வாக்கிங் போங்க. நம்ம பக்கத்தில் பார்க் ஏதாவது இருக்கா, இல்லை வீட்டு மொட்டை மாடி இருக்கா, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சும்மா வாக் பண்ணுங்கள். காலையிலே நம்மளை அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகும், ரொம்ப ஆக்டிவாகும். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 1 ஹவர் வந்து மேக்ஸுக்கு காலையிலையும் 1 ஹவர், ஈவினிங்கும் 1 ஹவர், இதை 2 டைமும் நீங்கள் வந்து மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். காலையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை சாயங்காலம் டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். ஒரு செம்மா டெஸ்ட்டை எழுதி பார்க்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க, டே இப்படி பண்ணடா, இப்படி படிடா, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு திங். நீங்கள் வந்து இந்த லீவில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையிலேயே முடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எக்ஸாம் டைமில் மட்டும் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காமல் ஏர்லி மார்னிங் நல்லா ஒரு 5 o'clock முழிச்சு ஃப்ரெஷ் ஆகணும். 5:30க்கு படிக்க உட்காந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆன பிறகு கஷ்டமாக தெரியாது இல்லையா? காலையில் முழிக்கணும், காலையில் முழிச்சு படிக்கணும், அண்ட் வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் செஞ்சுட்டு படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியாது. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என் பொண்ணு சைடில் கேட்டுகிட்டே இருக்கா, இந்த லீவில் கூட வந்து காலையிலே முழிக்க சொல்கிறீங்களா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்ம எக்ஸாம் வரைக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். கரெக்டுங்களா? திடீர்னு ஒரு ஹாஃப் எக்ஸாம் அப்போ காலையில் முடிச்சு படினா நம்மளால் பண்ண முடியாது, நம்ம பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. பட் அதை ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பழகிடும். நீங்கள் அலாரமே வைக்க வேணாம், உங்களுக்கு தன்னா முழிப்பு வந்துடும். நீங்களே முடிச்சு இது இப்படி தான் என் ஒர்க்கு, நான் இத்தனை மணிக்கு முழிப்பேன், இத்தனை மணிக்கு படிக்க உட்காந்துட்டு இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் வந்து உருவாக்கிப்பீங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்கெடியூல், நல்ல ஸ்கெடியூல். அண்ட் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்குங்க, அப்போ தான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம், நம்ம வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், பட் அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய எஃபெக்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு ஹிபா மேக்ஸ் சேனல் வந்து கண்டிப்பாக நிறைய விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து மார்க் அலாட்மெண்ட்ஸ் என்ன, நீங்கள் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், எல்லாமே அதில் இருக்கும். ஸோ கைண்ட்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சில பேர் நான் பிலோ ஆவரேஜில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மற்ற கொஷின்ஸை கண்டிப்பாக படிக்கணும், இதை மட்டும் படிக்க நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். பட் ரிப்பீட்டடாக அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ அது கஷ்டமாக தெரியாது. இது வந்து பிலோ ஆவரேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு 70% 9th எடுத்திங்கன்னா கூட நீங்கள் எல்லா சம்ஸுமே பார்க்கணும். கண்டிப்பாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் நம்பணும் முதல்ல, அப்போ தான் அதுக்கான ஒர்க்கை வந்து நம்ம செய்ய முடியும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் மேக்ஸில் வந்து பிலோ ஆவரேஜ் இருக்கவங்க எப்படி ஆவரேஜ் தாண்டி மார்க் எடுக்கிறது, ஆவரேஜாக எடுக்கிறவங்க எப்படி 80+ எடுக்கிறது, 80+ எடுக்கிறவங்க எப்படி சென்டம் எடுக்கிறது, நீங்கள் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு 1 by 1 வரும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.